அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, வருகின்ற மே மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேச ராசிக்குள் பிரவேசிக்கின்றார். அந்த மேச ராசி செவ்வாய் பகவானுக்கு சொந்த வீடு. அங்கே அவர் ஆட்சி பலம் பெறுகின்றார். ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் அவர் அங்கே தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். அவ்வாறு அவர் தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த செவ்வாய் பெயர்ச்சியினாலே மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு, அந்த மிதுன ராசிக்கு 11ஆம் இடமாகிய மேசத்திலே, லாபஸ்தானத்திலே, வெற்றி ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதனாலே மிதுன ராசி சார்ந்த அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி அவர்களுக்கு எல்லா காரியத்திலும், எல்லா தொழிலிலும் வெற்றியை கொடுக்கும் மற்றும் லாபத்தையும் கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது என்பதாகும். அதுபோல கன்னி ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு, கன்னி ராசிக்கு 8ஆம் இடத்திலே மேஷத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்கின்றார். ஆகையினாலே கன்னிராசி சார்ந்த அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சியானது ஒரு கலவையான பலன்களை கொடுக்கவிருக்கின்றது. எதிலும் போட்டி. அவர் எந்த காரியம் எடுத்தாலும் அதிலே அவருக்கு போட்டி இருக்கும். அதிலே உடல் நிலையும் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். உடல் நலம் பாதிக்கக்கூடிய அம்சமும் ஏற்படலாம். இப்படி போட்டியும் உடல் நல பாதிப்பும் கலந்த தைரியம் மிக்கவராக இருப்பார். கன்னிராசி சார்ந்த அன்பர்கள் தைரியம் அதிகமாகும். சொத்து சேர்க்கை நடக்கும். மேலும் அவர் தனக்கு எதிராக வரக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் முறியடிப்பார். கன்னி ராசியை சார்ந்த அன்பர்கள். அதுபோல இந்த செவ்வாய் பகவான் மேஷராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி வருவதனாலே மீனம் மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு, தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று அமரவிருப்பதனாலே தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. மீன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு மீனராசிக்கு 2ஆம் இடமாகிய பண வரவு ஸ்தானமாகிய, குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்வதனாலே மீன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு பண லாபத்தை கொடுக்கும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி தன லாபத்தை கொடுக்கும். மேலும் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அவர் செய்கின்ற தொழிலிலே மேலும் மேலும் முன்னேற்றம் அடைவார். குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும். ஏனென்றால் மீனராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த குடும்பஸ்தானத்திலே வந்து ஆட்சி பலம் பெற்று அமர்வதனாலே மீனராசி சார்ந்த அன்பர்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும். இந்த செவ்வாய் பகவான் பூமிக்காரகன், சொத்துக்காரகன் என்பதனாலே, அவர் ஆட்சி பெற்று அமர்வதனாலே, அதுவும் மீனராசிக்கு 2ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்வதனாலே மீனராசி சார்ந்த அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை நடக்கும். சொத்து சேர்க்கை நடக்கும். தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று அமர்வதனாலே அவருக்கு அது ராஜயோகமாக அமைகின்றது. என்றாலும் கூட இந்த மீன ராசியை சார்ந்தவர்கள் இந்த காலகட்டத்திலே எதிர்ப்புகள் குறைந்து வெற்றியை பெறுவார்கள். மீன ராசியை சார்ந்த அன்பர்கள், தனுசு ராசி சார்ந்த அன்பர்களுக்கு இது ராஜயோகமாக அமையும். இந்த செவ்வாய் பெயர்ச்சியினாலே இந்த மே மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் மேஷத்திலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்ற இந்த மேச செவ்வாய் பெயர்ச்சியினாலே
ரிஷப ராசி அன்பர்களுக்கு, ரிஷப ராசிக்கு 12ஆம் இடம் மேஷம். 12ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அங்கே 12ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்கின்றார். ஆகியனாலே ரிஷப ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு செலவுகள் ஆகும். மேலும் தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது வரும். தூக்கமின்மை ஏற்படலாம். பண விரயமாகலாம். செலவுகளாகும். தேவையற்ற பயணங்கள் நிகழலாம். தூக்கமின்மை இருக்கும். பண விரயம் உண்டாகும். சகோதரக்காரகனாகிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்திலே ஆட்சி பெற்று அமர்வதனாலே சகோதரர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்திலே ரிஷப ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு. மேலும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி 12ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்வதனாலே இந்த ரிஷப ராசி சார்ந்த அன்பர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். மேலும் இவர்களுக்கு வெளிநாட்டு தொழில்களிலே, வெளிநாட்டு விவகாரத்திலே, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இவர்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனாலும் இந்த காலகட்டத்திலே இந்த ரிஷப ராசியை சார்ந்தவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியமாகும். கோபத்தை தணித்து நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக அவசியமாக அமைக்கின்றது. இந்த மேஷ ராசியிலே சஞ்சரிக்கின்ற செவ்வாய் பகவானது ஆட்சி பலத்தினாலே கும்பராசியை சார்ந்த அன்பர்களுக்கு, கும்பராசிக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதி 3ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்கின்றார். மே மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரையிலும். 3ஆம் இடம் தைரியஸ்தானம், சகோதரஸ்தானம், வீரியஸ்தானமாகும். ஆகவே கும்பராசி சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே தைரியம் அதிகமாகும். எந்த ஒரு காரியத்திலும் அதிக தைரியத்தோடு அதிக வீரியத்தோடு செயல்படுவார்கள். இந்த செவ்வாய் சகோதர காரகனாகவன் சகோதர ஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று அமர்வதனாலே இந்த காலகட்டத்திலே கும்பம் ராசி சார்ந்த அன்பர்களுக்கு சகோதரர்களது ஆதரவு கிடைக்கும். இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகளிலே இவர்கள் வெற்றியடைவார்கள். சொத்து சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு. உத்தியோகத்திலே முன்னேற்றம் காண்பார்கள். இந்த காலத்திலே அவர்கள் கோபத்தை குறைத்து நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். கும்ப ராசியை சார்ந்த அன்பர்கள். ஆகவே இந்த மே மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் 19ஆம் தேதி வரையிலும் மேஷத்திலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்ற செவ்வாய் பகவானால் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், ரிஷபம், கும்பம் ஆகிய 6 ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் பற்றி ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.